This video sponsored by SBI Digital Marketing. If you are interested, send your name and qualification above mentioned phone number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தமிழக அரசு இந்த சமய அறநிலையத்துறையில் வந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரிலிருந்து இதற்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மருத்துவ மையத்தில் மருத்துவர் மற்றும் செவிலியர், நர்சிங் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளுக்கான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்து சமயத்தை சார்ந்த நபரிடமிருந்து 24/11/2025 மாலை 5:45 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் சொல்லிக்கிறாங்க. லேட்டாக வரக்கூடிய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நேரில் கூட நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா மருத்துவர். பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. வயது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளார இருக்கணும். இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் MBBS வந்து முடிச்சிருக்கணும். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 36,700 முதல் 1,16,200 வரை கொடுக்குறாங்க. அடுத்த பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவி செவிலியர். காலிபணியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 வயது. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட் வைஃப் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும். இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,500 முதல் 58,600 வரை கொடுக்குறாங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் 2 காலி பணியிடம். இதற்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளார இருக்கணும். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் செகண்டரி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா 16,600 முதல் 36,800 வரை கொடுக்குறாங்க. இதற்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும்னு சொல்லிக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் தொற்றுநோய், உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றன்னு சொல்லிக்கிறாங்க. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்டக்கணை தீர்க்க முடியாதவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நன்னடத்தை சான்றிதழ் வந்து அரசிதழ் பதிவு பெற்ற அரசு உயரதிகாரி வந்து பெற வேண்டும் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பதாரர் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதி சான்றிதழ் மற்றும் இதர விவரங்களை தனித்தனி விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லுகிறாங்க. விண்ணப்பம் அனுப்பப்படும் மேல்வரின் மீது கண்டிப்பாக பதவியின் பெயர் குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும். வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கு அனுப்பப்படும் சொல்லுகிறாங்க. நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு உட்பட்டது. நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. விண்ணப்பத்துடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பும் பெறப்பட்ட புகைப்பட நபர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். அசல் சான்றிதழ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுகிறாங்க. ராஜ்யத்தாலும் தெய்வீகத்தாலும் இருக்கிற மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்புன்னு சொல்லுறாங்க. இந்த விண்ணப்பத்துக்கான கட்டணம் கிடையாதுன்னு சொல்லுறாங்க. நேரிலோ அல்லது இவங்க கொடுத்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் அல்லது செயலாளர், அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில், மேல்மலையனூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேம் ஆஃப் த போஸ்ட், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பெயர், தந்தை அல்லது கணவன் பெயர், நிரந்தர முகவரி, தற்போது முகவரி, இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிற டீட்டெயிலெலாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கேட்டுக்கிற சர்டிஃபிகேட்டுக்கான நகலை வந்து இதோட இணைச்சு அனுப்புங்க. மேலே குறிப்பிட்ட வரிசை எண் 1 முதல் 12 வரையான விவரங்கள் அனைத்தும் உண்மையான என்றும் இந்து மதத்தை சார்ந்தவர் என்றும் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் போட்டு அப்ளிகேஷன் வந்து 24/11/2025 5:45 மணிக்குள் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.